அத சொன்னா என்ன தப்பா எடுத்துக்கலாம். நான் ஏன் தப்பா எடுத்துக்கிறேன்? நான் நல்லதை சொல்ல வந்தேன். இப்ப நீ கெட்டதை சொல்ல போறான். சொல்லுப்பா. நான் என்ன சொல்றேன், ஒரு கிளி வளர்த்து ஒரு பூனை கையில போய் கொடுக்க போறீங்க. என்ன எனக்கு ஒண்ணு புரியல. நான் திருப்பி சொல்லு. அம்மா உங்களுக்கு தெரியுதா? கிளி வளர்த்து பூனைக்கு இறங்க போறேன்னு சொல்றான். கிளி வளர்த்து தோசி தான் பார்ப்பாங்க. அந்த பையன் எப்படி இருக்கிறான்? அவன் வந்து நடந்து போறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அந்த பைபாஸ் ரோட்டோட ஆமா. நம்ம பொண்ணு எப்படி பொண்ணு எப்படி தாயை தண்ணி பார்த்தா மவளை பார்க்க வச்சா என் பொண்ணு என்ன மாதிரி இருப்பாடா? அதானே பொண்ணு 2 இடத்துல அந்த பைபாஸ் போட்டு தொட்டுருவான். இவன் நடந்து போறதே 2 மணி நேரம் ஆகும். இப்போ ஒரு பொண்ணு தாலி கட்டி மாப்பிள்ளைய பொண்ணு ஊர்வலம் எடுத்துட்டு வந்தா எப்படி வரணும்? ஆமா, இது சொல்லிட்டு பார்த்தா எனக்கு சங்கட்டமா தான் தெரியுது. ஏமா கூட்டு பாக்குறீங்களா? என் பொண்ணு அழவா இருப்பான். அது பான வவுரு, யானை முகம், செப்ப காலு. ஆமா, எப்படிதான் நடக்கும்? எப்படியோ உங்க பொண்ணுன்னா நல்லா வாத தட்டமா நடக்கும். அதுக்கு போய் அவனுக்கு போய் பொண்ணை குடுக்க போட்டு வர்றீங்களே, அதிகட்ட தரனால இது சொல்லுங்க. நான் அம்மா ஆசை வச்சு வேண்டா சத்தத்தில் நான் என்னடா பண்றேன். சரி சொல்லு பேர்ல ஏன் நீங்களா கூட்டு பார்க்குறீங்க? பொண்ணு அழவா இருப்பான். அது யாரும் முகம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டான். ஓ சரி என்னடா இவன் மாதிரி என்ன சுத்தமா போச்சுடா? டேய் அம்மா சந்தோஷமா சொன்னானோ அதானே இன்னைக்கு அம்மா வேதனை குழந்தை விட்டாண்டா. நீ அதோட குதிக்கிற சந்தோஷம். நான் என்ன பண்றேன்? குதிக்கிறேம்மா. நீ அப்படியே சொன்ன அட்டிய பட்டு படப்படுப்பு ஏண்டா நாரதா சொல்லு பேர்ல என் பொண்ணு அந்த பையனை கொடுத்து தெருவில் நடந்து போனா இம்மா அழகான புள்ளைய இந்த மாப்பிள்ளை கொடுத்துக்கிறாங்களே. அப்படி பாக்குறவங்க 4 பேர் 10 3 பேர் ஏண்டா போகுது? பாக்குறவங்க 4 பேர் 10 3 பேர் ஒவ்வொரு காட்சி பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது. இப்படியே பையனுக்கு 2 பொண்ணை குத்துறாங்களே, அந்த குடும்பம் ஒரு கந்தல குடும்பமா இருக்குமா அப்படி கேவலமா பேசுவாங்க ஊரு உள்ள. சிரிச்ச குடும்பம் சொல்லுவாங்கடா. சிரிச்ச குடும்பம் இருக்கட்டும், கந்தல் குடும்பம் இருக்கட்டும்டா. என்ன பகவான் இல்லைன்னா இல்ல மூட்டை மூட்டையா கட்சி போட்டு வச்சுக்கிற பணத்தை அதுல கூட நான் கட்சி போட்டு வச்சுக்கிறேன். ஏய் ஒரு வருஷம் தவறாத ஒரு வருஷம் தவறாத ஒருத்தன் 1 கோடி ரூபாய் போடுறான் அவன் திருப்பதியில 1 கோடி ரூபாய் உண்டில போடுறேன். ஆனா ஊறப்பட்ட கேமரா இருக்குது. ஒரு நொடிக்கு ஒரு கேமரா. ஆனா எத்தனை கேமரா இருந்தாலும் அவன் எப்பதான் போடுறான்னு தெரியல. அம்மா பெரிய வசதி நாம அதெல்லாம் புரட்டாசி மாசம் வேற பண்டிகை அடக்குறாங்க பகவானுக்கு. சொல்லும் பேர்ல ஆமாண்டா. அதான் நீங்க அம்மா பேரு குடும்பம் அதானே. அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க சுடுகாட்டுல சாம்பலை தின்னுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. சுடுகாட்டுல பின்னா அவங்கள போய் பொண்ணு தரேன்னு சொல்றீங்க. அது அவங்க கூட போய் சம்மந்தி ஆகுன்னு சொல்றீங்க. என்ன தாத்தா? அவன் வந்து சொன்னா சொல்லு இந்த ஆட்டு ஆட்டுனப்பா அண்ணமா வாங்குறான், இந்த அண்ணமா வாங்குறான், இந்த ஆட்டு ஆட்டுன. இப்ப அவன் என்ன சொல்றான்? முன்னாடி சொல்றான் வான வகுறு யானை முகம் சப்பானி காலு. நம்ம பொண்ணு பேச்சு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்குது. நம்ம பொண்ணு நம்ம 2 பொண்ணு அவன் கூட கட்டி வச்சா மகாலட்சுமிக்கே பிறந்த பொண்ணு எப்படி இருப்பான்? அவனை போய் வான வகுறு யானை முகம் சப்பானி காலு அவனுக்கு போய் கட்டி வச்சா நாட்டுல எல்லாம் என்ன பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நம்ம 2 பேத்துக்கு சொல்லிருந்தா நீ பொண்ணு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுடா. பொண்ணு பார்க்க வரட்டும், நான் பேசுகிறேன். அவங்க கேட்கிற கேள்வி பொண்ணே வானான்னு போற மாதிரி பண்ணிடுறேன். நீ மாவேலி பாருப்போம்.
வச்சு வச்சு கிச்சு போட்டியா? என்ன பாத்தியா உனக்கு நல்லது சொன்னா வச்சு வச்சுக்கிட்டு போட்டேன்னு சொல்ற. வேற என்ன உன் வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு என் மனசுல பட்டது சொன்னேன். இதுக்கப்புறம் நீ பொண்ணு கொடுத்தா கூட நீ கொடுக்காம இருந்தாலும் உண்டு சொன்னா. என்ன சொல்றேன் பத்தியெல்லாம் ஏறு ஓட்டா பயிறு வரிச்சான். ஏறு ஓட்டா பயிறு வரிச்சிட்டான். சரி இவன் தான் பயிறு வெடிச்சா மூத்திரம் விட்டு அழிச்சான். அதான் சரி போடா. டேய் பொண்ணு கொடுக்க போ. அது இப்போ என்ன தபார் உன் தங்கச்சி எதனா வந்து அண்ணா இருந்தாலும் எதனா கொஞ்சம் எழுச்சி பேசினா நீ எதனா பொண்ணு கொடுத்துட்டு வாயை விட்டுட்டு போறேன். நான் எதுவும் பேச மாட்டேன். உன் அண்ணகார வந்து தான் சொல்லிட்டு அவன்கிட்ட பண்ணி பாசமாயா நான் வா நான் உட்கார வச்சிட போறேன். பொண்ணு கொடுக்குன்னு சொல்லிட்டு சரி நான் நீ பேசணும். சரியா? தபார் என்ன நடந்தாலும் சரிதான். சரிதான். பொண்ணு கொடுக்க கூடாது. இனிமே கொடுக்க கூடாது. டேய் சாத்திக்கு யார சாத்திக்கு டேய் சாத்திக்கு சாத்திக்கு டேய் இங்க வா. பொண்ணு பார்க்க வந்தா பரம கடவுள். ஆமா பார்வதி வந்தாங்கன்னா பொண்ணு கொடுக்க முடியாது. புரியுதா? முடியாது. ஜாக்கிரதையா நாம கேட்கிற கேள்வி ஒரே ஓட்டத்தை போட்டு விட்டு ஓடி ஓடி என்ன என் மச்சான் வீட்டு பொண்ணு இருக்குது. ஆமா கண்டு பொண்ணு அழகான கிளி மாதிரி இருக்குது. ஆமா ஆமா என் மகன் நம்பர் விநாயகனுக்கு அவன் கெடா பலி மாதிரி இருக்கான். அருமையா இருக்கிறான். அவனுக்கு மச்சான் வீட்டு பொண்ணை பாக்கணும். ஆமா போலாமா? போலாம். அதை விட யார முன்னாடி சொல்லி அனுப்பிக்கிறோம். என் பேர போய் நம்ம பையன் பெருமையை எடுத்து சொல்லி இருப்பான். நம்ம வசதியை பத்தி சொல்லி இருப்பான். நம்ம பெருமையை எடுத்து சொல்லி இருப்பான். இல்ல அழகு என்ன நம்ம அந்தஸ்து என்ன அதானே எடுத்து சொல்லி இருப்பான் பாரு. கண்டிப்பா உங்க பெருமையெல்லாம் ஒரே ஒரு நாள் பௌர்ணமில 25 லட்சம் கோடி கலைது உன் வீட்டுல அந்த பெருமையை சொல்லி பெருமை சொல்லி இருப்பான். இத கேட்ட உடனே பொண்ணு கொடுக்க தங்கச்சி என் தங்கச்சி சுமார் 2 பொண்ணு தர. கண்டிப்பா போன உடனே எங்களுக்கு மரியாதை பாரு. பொண்ணு கொடுத்தா அது மட்டுமா நீ போய் உங்க தங்கச்சி பார்த்த உடனே தங்கச்சி கரகுது பார். என்னமா சீக்கிரமா வயது சென்று பொண்ணுக்காக வராங்க. வந்துட்டோம். சரி உள்ள போயிட்டு உங்க அண்ணனும் சிவபெருமானும் பார்வதி வந்திருக்காங்க பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்ல போ. எங்க பரம கடவுளும் பார்வதி அம்மாவும் உங்க ராணி அம்மாவும் பகவானியும் லட்சுமி பார்ப்பதற்கு வந்திருக்காங்க. இருந்தா வர சொல்லு. நம்ம அரண்மனை நாடு அந்த லட்சுமியோ அந்த பார்வதியோ பரம கடவுளும் வந்துக்கிறாங்க. சரி நான் பாக்குறப்போ ஓஹோ மச்சான் தங்கச்சி வாங்க அண்ணா. ஏழு காசா தங்கச்சி வா 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 காசு போடுங்க சாப்பிட்டு எங்க அண்ணி தான் எனக்கு மரியாதை கொடுக்கும். எங்க அண்ணி எனக்கு தெரியப்பா. நீங்க கேட்கிற கேள்வி பொண்ணே வானான்னு ஓடி பொண்ணுங்க இல்ல? ஆமா நீ என்னது என்னங்க இது என் பையன் என் பொண்ணு எப்படிங்களா? எங்க குடும்பத்துக்கு நீ ஒண்ணு நியாயம் சொல்ல வேணாம் யாரும். டேய் அண்ணே அங்க யாருன்னா என்ன சொல்லி பாருங்க. எனக்கு மரியாதை சார் போட்டு தனியா அண்ணன் மரியாதை டேய் ஓ 1000 தால அண்ணன் பொண்டாட்டி. ஆமா ஆமா அண்ணன் பொண்டாட்டி அண்ணி அண்ணி யாரு? அங்கிள் நான் பைபாஸ்ல இருக்கிற நீ தெரிஞ்சா மாட்டேன். அண்ணி யாரு? அங்கிள் அண்ணி யாரு? போகும் கிடையாது. யார்
இரு இரு இந்த சத்தத்துல வேற நாங்க இருக்க கூடாது. பேசாதேம்மா. ஏமா இப்ப என்ன கொஞ்சம் உள்ள வைக்கிற அந்த கூட்ட நீ யாரும் பேசக்கூடாது, நீ யாரும் பேசக்கூடாது. எங்க அண்ணி எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆமா நீ உட்காருங்க. அப்படி சொல்லு. அந்நியர் ராஜாக்கள் அந்நியரே மானம் கட்ட நாய, மரியாதை கட்ட நாய, ஈன கட்ட நாய, எதுக்கு வக்கீல் அந்த நாய, கெதி கட்ட நாய, விதி கட்ட நாய, சுடுகாட்டுல கிடக்கிற நாய வந்துட்டாய வச்சா மூஞ்சி எடுத்துக்கணும். நீ உட்காருங்க. அங்க போய் யார பேசுறீங்க? அந்த கல்வி நீ உட்காரு, நீ உட்காரு. பெருமையா இந்த எருமை கிட்ட சொல்றாங்க. என் பெருமை அதான் என் பெருமை எங்க அண்ணிக்கு தானே தெரியும். உட்காருங்க. அந்நியர் ராஜாக்கள் அந்நியரே எங்கள் அண்ணனிலே பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்திருந்தா உனக்கு அறிவு இருக்கும். சுடுகாட்டு கிடக்கிற நாய் தானே நீ. ஏன்னா குந்த குடிச்சுக்குதா, படுக்க பாய் இருக்குதா, சுடுகாட்டு கிடக்கிற நாய் ஏதா அந்த அதை வந்து எங்க அண்ணன் இரு தாத்தா கூப்பிடுறா. இரு வந்து வந்துக்கிறான எங்க அண்ணன். ஆமா எங்க குடும்பத்தை பத்தி நீங்க யாரும் பேசாதீங்க. நீங்க என்ன கதை பேசுறீங்க? பேசாதா பத்துக்குதான் எல்லாம் செடி இருக்கா, சுடுகாட்டு கிடக்கிற நாய். எங்க அண்ணன் வந்து பூரா பொட்டியா மாட்டி வந்துக்கிற மாதிரி அவருதான் ஊறப்பட்ட. நாங்க சரஞ்சரமா மாட்டிக்கிறோம். எதுக்கார வக்கி கட்ட நாய், கேதி கட்ட நாய், விதி கட்ட நாய், சுடுகாட்டு கிடக்கிற நாய், ஆம்பளை கட்ட வாழாத நாய், இவெல்லாம் பொண்ணு கேட்கறது, இவ பொண்ணு கட்டு நாங்க கொடுக்குறது. நான் கேட்கிற கேள்வி இப்ப எழுச்சி ஓடி பண்ணும். நல்ல சூடு சொர்ண வெக்கம் மானம் ஈனம், மானம் கட்ட நாய, ஈனம் கட்ட நாய, சூடு கட்ட நாய, சொர்ண கட்ட நாய ஓடிவோம். என்ன எங்க அண்ணி என்ன பேசுற மாதிரி மானம் கட்ட நாய, ஈனம் கட்ட நாய பெருமையா பத்திரிகை அடிச்சு அனுப்புறாங்க. ஊருக்கு உலகம் எல்லாம் பரவட்டும். சரிட்டுன்னு ஏன்னா எங்க அன்னைக்கு தான் என் மரியாதை கொடுக்க எனக்கு என் அன்னைக்கு தெரியும். ஆமா எனக்கு எப்படி நீ உட்காரு. எனக்கு நிக்க விட மாட்டேங்குது. வாருங்கள் வாருங்கள். சூடு சொன்ன கட்ட நாய வந்துட்டாவில பொண்ணு கேட்க போடுகிற பாரு பூரா கிழிட்டு நகைதான். சத்தியமா ஒண்ணு கூட பவர் கிடையாது. அம்மா பேச்சு எடுத்து மாற்றி வந்துக்கிற பாரு பொண்ணு பார்க்க போறோம்னு கடை வாங்கிட்டியா? கடை வாங்குற நாய், கடைக்கார நாய், குடிக்கார பொண்டாட்டி, கஞ்சா குடிக்கார பொண்டாட்டி. நான் கேட்கிற கேள்வி சூடு சொன்ன உன் கையில ரத்தம் இருந்தா நேரம் ஓடி என்னடா நாம என்னதான் வந்துட்டாலும் எங்க அண்ணி என்ன பார்த்து நேரா பேசாம ஜாட மாடியா எங்களை பத்தியே தாழ்வா பேசுற மாதிரி இருக்கு. என்ன அண்ணி என்ன நிக்க நேரத்திலோ படுக்க பாயங்களோ சுடுகாட்டுகளோ ஆம்பை விட வராது. என்ன என்ன எதுக்கு வந்தீங்க அண்ணி? என்னுடைய பையன் விநாயகனுக்கு என் பையன் விநாயகனுக்கு ரெண்டு பொண்ணு கேட்க வந்துருக்கு. பொண்ணை கேட்க வந்தா என் பையனுக்கு என் பையன் நிறைய என்ன அவன் அழகு என்ன சொல்றது கேட்டியா? எதுக்கு வந்தீங்க? பொண்ணு கேட்க பொண்ணு ரெண்டு பொண்ணை கேட்க வந்துடும். எதுக்கு வந்த நீ? பொண்ணு கேட்க வந்திருக்கான். அடிச்சை செப்பகால மாப்பிள்ளை கைய போடு. செப்பகாலி செப்பகாலி செப்ப 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 செப்பகால மாப்பிள்ளை கைய போடு. ஓடி குடிகார போட்டாச்சு.
உன் பொண்ணு மட்டும் அப்படியே ஒழுங்க இவன் அப்படியே அழகு ஒழுகுது. என் பொண்ணை பத்தி நீ சொல்லாத. கிளி மாதிரி வச்சுக்கிறா. ஆமாண்டி. ஆமா. அவன் எப்பேற்பட்டவன்? அடி கெண்டை காலி குண்டு சுத்தி யாரு காத்தியா? யாரு? குண்டு சுத்தி நீ எப்படி மத்தாரு மாதிரி இருக்கிறியா? ஆமாண்டி. நீ முன்ன மாதிரி தான் உன் பொண்ணு இருக்கா. எந்த காலம் குண்டு சூச்சாச்சா? ஆமா. எவன நொட்ட பொண்ணு காக்கா? எவன நொட்ட பொண்ணு காக்கா? மொட்டாச்சி பணம் எதுக்கான போடுகால் நீ எங்க குடும்பம் அந்த இல்லையா எவன் தரப்பட நம்ம பொண்ணு பையன் எப்படி பையன் எத்தனை பேர் காத்துக்கிறேன் பொண்ணு தரத்துக்கு பறிச்சு நிக்கிறான். எதுக்கான ஒரு கந்தல் குடும்பம் கந்தல் குடும்பம் பொண்ணு போய் பூஜைக்குள்ள வச்சு அழகுபடுத்தும். பொண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் அதான் புண்டா நீ என் மேல கை வச்சு என்ன அடிச்சல நீ என்னைக்கு வந்தாலும் என் இடத்துக்கு நீ வரணும்டா. வந்தாலும் சுடுகாடு வந்த உடனே எல்லாத்துக்கும் 6 அடி பள்ளம் தான். உனக்கு 3 அடி பள்ளம் நோண்டி உன் மேல போட்டு படுக்கச்சு குப்புற படுக்கச்சு உன் வயிற்றுல ஏறி கத்து அமுக்கு என் பேர உனக்கு நாங்க பொண்ணா கொடுக்க மாட்டோம்டா. அவனுக்கு பொண்ணா கொடுக்க பொண்ணு தர ஒரு நீ ஓட போட பாடிஸ் பண்ணியா பொண்ணு வேணா ஒரு பழுது
குட்டி உன் சூத்துல ஏன் கை சொல்ல என் பேரு சண்டிலி பணம் மூட்டு பணம் விட்டு பொண்ணுன்னா என்ன மயிறு நக்குன்னு கூட கொடுக்க மாட்டேன் சும்மா பேர கூட வயசு பொண்ணு என்னைக்கு வச்சு எத்தனை பேர் கொட்டப்பையா தகுதி என்ன இதுக்கு மேல் அவன் பொண்ணு வேணும் மயிறு வேணும் நம்ம பயிரை காத்துங்கிறான் வரிசையில பாடி போறான் நம்ம வயசு பார்வதி இருந்தா அது ஒரு சண்டை போட்டு வந்து உட்கார்றேன் சந்தோஷமா 2 பேர் இருக்கிறோம் சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படி மனுஷன் வந்து இருந்தா எங்களுடைய பாத்த பணிந்து என்ன வர வேண்டுமோ வாங்கி போக சொல்றேன் அப்படி வந்து ஓடிக்கிட்டார வேணும் போ எங்க கைலாயம் வேணும் கைலாயம் அம்மா போனதா ஓயா போனதா ஏன் நாடு கைலாயம் எங்க நாடுறா முடியாதுடா கைலாயம் ஓயா போயிருக்கும் ஆமா பொக்கா போயிருக்கும் போயிருக்கா எனக்கு இப்ப கைலாயம் வேணும் நீ யாருக்கா பிறந்த அங்க போய் கேள்றா அது ஒரு தேவை எவனுக்கா பிறந்தா பொறும்போது கைலாயம் கொடுக்க முடியாதுடா உனக்கு சண்டடா வாடா பார்க்கலாம் சண்டை இல்லை என்றால் என் சூழலுக்கு இரையாகிடுவாய்
அவனை போட்டு வாங்கி நம்ம நாட்டை விட்டே ஓட்டானு மது அவனை 2 கேள்வி கேட்கிற மாதிரி எவன மது கேட்டா ஒரு பையன் என் பொண்டாட்டி ஆட்டி பார்க்க முடியாது. ஒலையில மாட்டிக்கிச்சு. ஐயோ இதை முன்னாடியே சொல்றது இல்லையா? என்ன போய் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கன்னு வாங்குறான். உங்களுக்கு என்ன தேவை? அந்த பரம்பரை நினைச்சியா? அந்த பரம்பரை நினைச்சியா? அந்த பரம்பரை யாரோ என்ன பண்ண முடியாது. அது என்ன போங்கடா வாங்கடா வாங்கி கொடுத்தாச்சா என்ன கைலாயம் நம்ம கடக்கும் எங்க போனோம் உடம்பு ஒரு விதமா கேட்கலாம். கொஞ்ச முடியும்னா உன் பொண்டாட்டிக்கு போய் போட்டுட்டுவாடா. கம்மியா எங்க வீட்டுக்கார ஸ்டானாக்குறான். அண்ணகிட்ட விட்டியா? சொல்லுமா ஏமா என்னமா யார வர மாதிரி தெரியுது. கதை இன்னும் தட தடன்னு ஆடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமா சரிங்களா? நான் உன் கையை சக்கரை முடியாம வந்து என்ன பண்ண போறேன்? என்ன கைட்டு போலாம் என்ன போய் நீ உட்காந்தா என்ன நீங்களும் ஓடுறவங்க தானே? டேய் அவனை ஓச்சா சரி. ஆமா யாரும் போய் மதுசூரன் கைலாசுரன் மதுசூரன் கைலாசுரன் மதுசூரன் கைலாசுரன் மதுசூரன் கைலாசுரன் எதுக்கு வந்தீங்க? மயில புடுங்க வந்தோம். எனக்கு பை வந்த வேணும். யாருவா யாருவா
எங்க வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் இவன் ஊட்டானா? ஆமா. ஏய், என் பொண்டாட்டி. ரீமாண்ட் வந்து ஏய், ஏய், பைக் வந்து எனக்கு வேணும். பைக் வந்து எனக்கு வேணும். எந்த மூஞ்சில வச்சிருக்க? தயிர் ஏய், வந்து அடிங்கடா. ஏய், என்னடி? ரெண்டு பேரும் உதவாங்க போவாங்க எனக்கு. என்னடியா? பொம்பளை மேடம் முறையா பேசுறேன் மேடம் முறையா பேசுறேன் கேளுங்க, பைக் வந்து விடு. எடுத்துக்கிறாங்க பைக் வந்து விடு. ஆம்பளை கிட்ட வந்து நின்னு பேசுங்க. என்ன பயப்படாத அண்ணா? என்ன பயப்படாத? நான் வேற பயப்படாத. நான் பொம்பளை பேச மாட்டேன். வைகுண்டம் உனக்கு தேவைன்னா எங்க வீட்டுக்காரனுக்கு ஒப்பா இருக்க புள்ள கொடுத்தா எங்க வீட்டுக்காரன் உங்க அப்பா இல்ல நிமிந்து நீதி நிலை வந்து அடிக்கணும் ஓட்டு ஓட்டு அடிக்கணும் என் ஒக்கா போனதா உன் பொண்ணு போனதா உன் பொண்டாட்டி போனதா யாரா போனது நீயே போனதா இருக்கட்டும். இப்ப எனக்கு வேணும். அப்படி சக்கரை எடுத்து முதல்ல அவன் தலையார சக்கரை எடுத்து தலையை அரை சக்கரை தரப்படி தான் ஏன் ஓடுறாங்க வேணும். எதுக்கிட்ட வேணும் கொடுக்க மாட்டியா? உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் பேசுறேன். எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அடிக்கிட்டு எனக்கு உயரமா இருக்குது ஐயோ கொஞ்சம் அடிக்கிட்டு எனக்கு உயரமா இருக்குது போங்கடா வாங்கி போங்க பைக் வந்தோம். வாங்கி போங்கடா வாங்கி போங்கடா நீங்க போங்கடி. யாரு போங்கடி நீங்க. சொந்தம். நீங்க போயிடணும். போங்க நம்மளால ஜெயிக்கவும் முடியாது கையில இருக்கிற சக்கரமும் பிடிச்சி அவன் மூங்கிட்டான். வாயிலே மூங்கிட்டான் அவன். ஆமா ஆமா இப்படி வா நம்ம அடிபட்டு உதப்பட்டா நம்ம எங்க போவோம் பைக் வந்து போவோம். எங்க கையிலே போவோமா? கைலாயம் போவோம்னு நான் எக்கச்சக்கமா நான் பேசுறேன் எங்க அண்ணியா எங்க சிரிக்கிறீங்க நீங்க நாங்க உதப்பட்டு போட்டு உங்களை சிரிப்பாங்க உங்களுக்கு எங்க அண்ணன் நீ என்ன பேசுங்க நான் என் மச்சானையும் பாப்பானையும் எதையுமே பேசவே இல்லை. அவர் கையில சூளம் இருக்குது ஆமா அங்க போயிட்டோம்னா ஆமா மணி இவனு அங்க வருவானுவன் ஆமா அப்ப அவர் சூளத்தை எடுத்து விட்டா அப்படியே குத்திட்டு வந்துடும். சூளத்தை எடுத்து விட்டா குத்திட்டு வந்துடும் அப்படியே. வச்சுருவாங்க ஆமா செத்து வருங்க. நம்மளுக்கு ஆபத்து இவனுக்கு அடிக்கிற அடி தாங்க முடியல. ஐயோ எங்க அண்ணன் கோபால கண்ணு மச்சான் கிட்ட சக்கரைங்குது. அவரு சுதத்திர சக்கரை அப்படியே அவனுக்கு ஒரே பராக்கத்து ரெண்டு பேர் தலையும். நமக்கு அங்க போனா போய் நம்ம போலாமா ஓய்க்க முடியும். ஆமா போலாமா போலாமா. ஓஹோ வைத்துரா அண்ணி ஏற்கனவே அந்த மதுசூரன் என்ன சொல்ற மதுசூரன் மதுகைடா சூரன் அவனு எத்தனை அங்க போயிருப்பானுங்களோ நம்ம எங்க அண்ணன் கையில சூளத்தை காணாங்க. ஆமா ஏன்னா எங்க சூளம் சூளம் எங்க சூளம் வழியில மாட்டிக்கிச்சு. பெருத்து வழியில மாட்டிக்கிச்சு. மச்சான் சக்கரை எங்கேயா போச்சு? சக்கரமும் தொலைல மாட்டிக்கிச்சு மச்சான். தொலைல மாட்டிக்கிச்சு. எந்த தொலைல
எல்லாரும் தொடாத பேசுன்னு என்ன உங்க அந்த சூரம் உங்ககிட்ட வந்தானா? ஆமா அத்தை. உங்ககிட்ட வந்தானா? ஐயோ அண்ணி போட்டு பட்ட அடி கொண்டாடி லட்சுமி நாம வாங்கின மாதிரி ரேஷன் கடை அரிசி அதே ரேஷன் கடை தான் இவங்க ஆட்டி கொண்டாச்சு. என்ன தொட்டு அடிக்கிறான் இல்லையா? யாரு இந்த மாதிரி ஆச்சா பின்னாடி பண்ணுவா வைகண்டம் கொள்ளை கொண்டு விட்டான். ஆமா கைலாயம் கொண்டு விட்டு விட்டான். என்ன காட்டேரி மணி மாதிரிக்கிறானுங்க ரெண்டு பேரும். எங்க சுடுகாட்டு அந்த மாதிரி ரெண்டு பேரும். ஐயோ பூரா சூரணி கிளப்பி விட்டுட்டு என் சாண்டை குச்சி முட்டுதா இங்க வாங்க. அடி வாங்க முடியாது. கொஞ்சம் போடு. ஏன்னா அண்ணே பரமனும் பார்வதியும் பொண்ணு கேட்க வராங்கன்னு சொன்னவனும் இவன் தான். ஓஹோ பொண்ணு கொடுக்கறன்னு நான் அம்மா சந்தோஷப்பட்டேன். நீங்களா கூத்து வாங்க சந்தோஷப்பட்டேன் நானு. ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னா, விளக்கேற்றி வச்சுக்கின்னு கிணத்துல விழ போறீங்க, அது கிளிய வளர்த்து பூனை கீரை கொடுக்க போறீங்க. உங்க பொண்ணு அழகான பொண்ணு, நான் உங்க அண்ணன் பாப்பல விநாயகன் பானவரு செப்பக்காலு பொண்ணும் அந்த பையன் ஒரு வீதியில நடந்து போனான். தெருவுல இருக்கிறவங்க போற பேரு கூடு தாய் துப்புவாங்க அப்படின்னு பொண்ணு பராக கேட்கறதுன்னு சொன்னவனு வந்தா, நீ பொண்ணு குடுப்பையோ கொடுக்க மாட்டேன்னு கலகத்தை மூட்டவனு இவன் தான். வேண்டாம் அண்ணி முதல்ல இவன் தான் வந்து பெரிய பையன் இருக்கு, பெரிய பையன் இருக்கு, சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நாடு ஃபுல்லா ஊரு ஃபுல்லா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. பெரிய பையனுக்கு பொண்ணு பேத்து வை, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா எங்கடா பொண்ணுக்குதுன்னு கேட்டேன். ஐயோ கையிலே நம்ம கையிலே கண்ணு இருக்குது, நீ கழிறீங்களே அந்த கதை சொன்னா. அந்த கதை சொல்றேன். இங்க வந்து என்கிட்ட சொன்னா நம்ம சொந்தம், நம்ம தோட்டம், நம்ம கீரை, நம்ம சட்டி,
நானே பாவம் பாக்குறேன். இல்ல பாத்தியா என்ன மத்தியானம் மறந்துடுவோ அவனை அடிச்சு அவனுக்கு கொடுக்குறானுடைய அப்படி டெய்லி மட்டும் இதுக்கு என்ன வழி? ஆமா இதுக்கு என்ன வழி? பாத்தியா ஓ அவங்கள 2 பேரும் சாவ அடிக்கிறோம். என்ன தெரியுமா ஆரம்பிச்சானுங்க? யாரு? எங்க அப்பா கிட்ட. யாரு? யார புடி என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் தேவையா? வாயா பேச மாட்டேங்கிறான். ஆமா உன் மருமக இருக்குதா? யாரு? கலைவாணி. நந்தவனத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. நீ நீ ஒரு குட்டத்தின் பிரபன் மண்டில சாப்பிடலன்னா உயிரோட இருக்க முடியுமா? நந்தவனத்துக்கு போன உடனே வலது செவி எனக்கு வலி தாங்கல. வலது செய்தி ஆமா காது வலிச்சுடா. கலைவாணி காதை பாருன்னா அதுல அழுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்து உருட்டி போட்டா அது ஒரு குழந்தை ஆகி போச்சு. ரெண்டாவது இடத்து காது வலிச்சுது. அதுல குருவி இருந்து அதை எடுத்து கீழே போட்டா அது ஒரு குழந்தை ஆகி போச்சு. அத கணிதம் பண்ணி பார்த்தா இது அசுராதி வேலை தேவர்களுக்கு ஆகாது. ஐயோ அப்புறம் அப்பேற்பட்ட நேரத்துல அவன் உதிச்சிது அந்த 2 குழந்தையும் அங்க போட்டு வந்துட்டீங்க. அங்கே அது ஒரு சைடு பக்கம் போட்டு வந்துட்டா 2 பேரும் ஏஞ்சி வந்து எங்களை பாதம் பண்ணி கேட்கறத புடுன்னு கேட்கறான் அப்படின்னு சொன்னா கலைவாணி. நாம படிச்சதானே அப்படி இல்ல எவனோ இவங்கதான் உன்னை பெத்த தாயி தாய் தகப்ப போய் வரத்த வாங்கிக்கினு அப்புறம் அடிச்சு துரத்துறா அப்படின்னு எந்த கம்மியாக்கியும் சொல்லிக்கிறாய். அதுதான் உண்மை. அப்ப வரத்த வர கொடுத்தியா? என்ன வர கொடுத்த? ஆனா பாராஜ பிரபஞ்சம் உயிர் பிரியப்படாது. அப்படின்னு வரங்க. சரி யார் கையாலும் நீங்க மாறக்கூடாது அப்படின்னு வரம் கொடுத்தேன். சரி சரி வர யோனின் வழியா பிறந்தவர் கையால மாறக்கூடாது மரம் வாங்கிட்டாங்க. அவங்க அடிக்கிற அடி தாங்கல. அதனால ரவிக்கு நாடகம் வச்சு அவரு 2 பேரும் நாம ஓதிக்கிற மாதிரி நாடகம் வச்சு போற ஊர்ல என்ன ஒரு போற ரவிக்கு என்ன ஊரு? சரி ஏதோ ஒரு ஊரு. ஓ செஞ்சு பக்கம் சேர் விலாகம். சரி விடு. இப்ப இது என்ன ஊரு? இது ஐயப்ப நகர் ஆடிட்டு யாரா செஞ்சு போறோம். சரி ரைட்டு. அதனால அந்த சூரனை மடிக்கிறதுக்கு என்ன வழி? யார் இருக்கா? உங்க பையன் விநாயகர். யோனின் வழியா பிறக்காதவன் விநாயகர் பெருமாள். அவன் தான் அவங்கள மடிக்க முடியும். சரி வாங்க போலாம். நாம போலாம். நம்ம பையன் தான். நம்ம பையனுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கிறான் பொண்ணு தர அப்படின்னு. என்ன பையன் என் பையனை சோழ வந்து உங்களை ஒதுக்கிட்டோம். நான் எங்க வீட்டுக்காரரும் எழுத வாகனத்தை பறந்து போறோம். என் பையனை விட்டு அந்த சூரியனை நாங்க மடிச்சு தெரியும். நீ போடி. எதுக்கான ஒரு கந்தல் குடும்பம் கூட்டி வச்ச பையன் அட பொட்ட பையன் அவங்கள்ட்ட பேசி நம்ம தகுதியா தரமா அவனுக்கு நீ வாட நீ கம்பெனி தொடாது என்ன
யாரு பெரிய பெரிய பாட்டியம் என்னங்க அவங்க பாவம் அவங்க யாரு அப்படி சொல்லிட்டு வந்து சரி சரி என்ன உன் பையனை கூப்பிட்டு அந்த சூரனை முதல்ல மடியட்டும் கம்மியா சாவடிச்சுட்டு பொண்ணு கொடுக்குறேன் என் பொண்ணு 2 பொண்ணு சித்தி புத்தியும் சாட்சி யாரு நீங்க உட்காந்துங்களா சாட்சி நீங்களா சாட்சி பொண்ணு தரோம் பொண்ணு தரணும் முதல்ல சத்தியம் பண்ணு எப்படியா படுத்தணும் எனக்கு தெரியும் சத்தியமா தரம் சத்தியமா தர மச்சான் விநாயகர் கூப்பிடு பையன் கூப்பிடு விநாயகா விநாயகர் வேஷம் என் பையன் அம்மா காலம் எவ்வளவு அழகா இருக்கிறான் பாரு என் பிள்ளை என்ன முகம் சொல்லுங்க மகனே விநாயகா உன்னை அழைத்த காரணம் என்ன காரணம் உனக்கு கல்யாணம்டா எனக்கு கல்யாணமா அழகான பொண்ணு பொண்ணு யார் தெரியுமா பொண்ணுடா மாமா மாமா எங்க அண்ணன் கோபால கண்ணன் எங்க தாய் மாமா பொண்ணு பணக்கார முட்டு பொண்ணு சித்தி புத்தி நம்ம மட்டும் நான் வாசி சாதாரணமாக நம்ம 2 பொண்ணு ஒரு கட்டிக்கு சம்மதமா 2 பொண்ணுமே கட்டிக்குவேன் அந்த காலத்திலே சொல்லிக்கிறாங்க மாமேல பார்த்து பொண்ணு கட்டு மாமேல பார்த்து பொண்ணு கட்டு பொண்ணு கொஞ்சம் இழப்பா இருந்தாலும் மாமே கொஞ்சம் திடப்பா ஆக்கி போடுவாங்க மாமே இப்ப நடக்கிறது அப்படிதான் நடக்குது முதல்ல மாமியால பாத்துட்டு அப்புறம் மேல பாக்குறாங்க எங்க மாமியா கொஞ்சம் நல்லா திடமா இருக்குமா நீங்க பேசுறா எங்க அத்தனை ரொம்ப எனக்கு உனக்கு சொந்த அத்தை உனக்கு இடம் நெருங்கி பேச பொண்ணு வச்சுக்கிறேன் அது நான் கட்ட போறேன் கொஞ்சம் குடும்பத்துல கண்டுக்காத நான் மாமேல எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் ஓடி நிக்கிறேன் விநாயகா மதுசூரன் கைடாசூரன் மதுசூரன் கைடாசூரன் 2 பேர் வரானுங்க எங்களை அடித்து தியாகரை இம்சை செய்யறான் அவன் யோனின் வழியா பிறந்தவர் கையால மாறக்கூடாது வரவாங்கிட்டான் அதனால இப்ப உனக்கு என்ன வேலை கேட்டா இப்ப நீ வந்து கோமாடி வேஷம் போட்டு ஒரு கோணைக்கு ஆட்டம் ஆடுறது ஒரே முடிவு கோமாடி வேஷம் போட்டு நீ கோணைக்கு ஆட்டம் ஆட வேண்டும் அப்படி ஆடும் போது அவன் உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து கலகலகல்னு சிரிப்பான் அப்படி சிரிச்சதும் பகவானுடைய சக்கரம் அவன் வாயில் இருக்கு ஆமா அவன் சிரிச்சது சக்கரம் கீழே வந்து விழுந்துரும் அந்த சக்கரத்தை எடுத்து உன் கையால அந்த மதுசூர கைடாசுரனை நீ மடித்து விடு என் பொண்ணு சித்தி புத்தி 2 உனக்கு தான் ரைட் அத்தா சரிதானா அது வரணும் 2 பேரும் அது வரணும் 2 பேரும் ரைட் அத்தா அதனால நீ ஆட்டு ரெடியா இரு பூபதி ஆட்டு ரெடியா ஆரம்பிக்கலாமா கொடு ஆடிய கூத்தாது நாலு கண்டவர் போல
மதுரை சுட செத்துட்டு பேனான் விநாயகா கொண்டு போ சரி ஏங்க சோறும் மஞ்சுட்டானுங்க மனுஷனுங்க இனிமேல் பொண்ணும் கொடுக்க முடியாது ஒண்ணும் கொடுக்க முடியாது சூரனை ஒரே நொடியில பத்திரிகை போடுவேன் சரி சரி என் பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரெண்டு பொண்ணு கூப்பிடு ஏன் சித்தி அம்மா வணக்கம்மா ஏன் சித்தி அம்மா வணக்கம் சித்தி புத்தி ரெண்டு பேருக்கு கல்யாணம் எப்படி தண்ணி தோட்டல பார்த்தா மாவளை பார்க்கவே தேவையில்லை மாமியா எப்படியோ மாவா அப்படி சரி சரி நீ அந்த போய் கோல்டி கவரி பாலிஷ் பண்ணுது கோல்டி கவரி பாலிஷ் பண்ணுது கோல்டி கவரி பாலிஷ் பண்ணுது ஏய் தாலி போடுறாங்க தாலி வாங்கிட்டீங்களா கடையில தாலி வாங்கணும் ஃபேமிலி நான் தான் ஐயரு சுத்தம் பண்ணணும் கட்சி வரணும் இந்தியாக நவகரையாக எல்லாம் கொட்டிக்கோ அதாம்மா என் கையால தாலி கொடுத்தா அந்த பொண்ணு மூணாவது அறுத்துட்டு அத்தா அத்தா தண்ணி வேணாத்த பச்சை தண்ணி வேணாத்த தண்ணி வேணாத்த காபி தண்ணி வேணாத்த பச்சை தண்ணி போதும் மத்த பச்சை தண்ணி போதும் மாமா 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 எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமா சின்ன பொண்ணு வேணாம் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா அத்தை மட்டும் போதும் எடி செருப்பா அத்தி உனக்கு தான் ரெண்டு பொண்ணு உனக்கு தானே அத்தை உனக்கு தம்பி நானே தாலியாரக்க மது கைடாசூர சம்மாரம் சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணம் ஒரிஜினல் விநாயகர் இவர் தான் கோயில் ஆலயம் கட்டுங்க சித்தி புத்தி விநாயகர் திருமணம் மது கைடாசூர சம்மாரம் நாடகத்தோடு முடிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் இன்னைக்கு நாடகம் தான் எங்க சேர்விலாகம் செஞ்சு சேர்விலாகம் அதனால நாடகம் முடிச்சு போச்சு இனிமேல் அடுத்த வருஷம் சந்திக்கிறவங்கள முடிவு கைத்தட்டு நாடகம் கைத்தட்டு மக்களை